குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு வைகாசி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை தமிழுக்கு ஆங்கிலம் 29/5/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:52. திதி இன்று பிற்பகல் 1:26 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் காலை 8:36 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். நாம யோகம் இரவு 11:37 வரை ஐந்திரம், பின்பு வைத்திரு. கரணம் பிற்பகல் 1:26 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் காலை 8:36 வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 12 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசுல வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் திருவாதிரை, மிருகசீரிஷம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைக்கு சர்வதேச அமைதி காப்போர் தினம், அதுவும் இல்லாம உலக தம்பதியர் தினம் அப்படின்னு கூட இன்னைக்கு சொல்லலாம். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்று என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் இருக்கு. இந்த அவிட்டம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், இது செவ்வாயினுடைய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் புதன்கிழமையோடு அவிட்ட நட்சத்திரம் வரும்போது திருவோணம் முடிந்து அவிட்டம். இன்று என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூ முடிக்கலாம், நாமகரணம் சூட்டலாம், வித்யா ஆரம்பம் அதாவது படிப்பு, வெளிநாடு பயணம், திருமாங்கல்யம் செய்ய, புதியதா மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்கன்னா அதை ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி தானியம் வாங்க, சில பிரச்சனைகளை முடிக்க இன்று நாள் அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு, பெருமாள் வழிபாடு. இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் அருகம்பில் மட்டும் கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். ரிஷப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், சுக்கிரன், குரு பகவான். சிம்மத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் அங்காரகனும் ராகு பகவானும், மேஷத்தில் புத பகவான். இன்னைக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்ல போறேன். அந்த பரிகாரம் எல்லாருக்குமே உகந்தது தான். அதாவது பெருமாளை ஏன் வழிபடுகிறோம், இந்த சனி பகவானுக்கும் பெருமாளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி பகவான் என்ன செய்கிறார், பெருமாளை சந்திக்க செல்கிறார். அப்போ நவகிரகங்களின் சனி பகவான் ஆதிக்கத்தை பொறுத்தே ஒருவருடைய ஆயுட்காலம் அமையும். இந்த ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் ஒருவர் யார் என்றால் பெருமாளே. சனிக்கு அதிபதியாக இருக்கிறார். சனிக்கிழமை உகந்த நாளாக மாறிய கதை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. முதல்ல கலியுகத்துக்கு சனி பகவான் வருவதற்கு ஆயத்தமாகிறார். அப்போ எதிரே வந்த நாரதரை சந்திக்கிறார். அப்போதான் கலியுகத்துக்கு செல்வதாக கூற, அப்படியானால் சரி, ஆனால் நீங்கள் பூலோகத்தில் எங்கு வேண்டுமானாலும் சென்று யாரை வேண்டுமானாலும் துன்புறுத்தலாம், ஆனால் தவறி கூட திருமலை பக்கம் சென்று விடாதீர்கள் அப்படின்னு சொல்கிறார் நாரதர். ஏன், உங்கள் பார்வை கூட அங்கு படாமல் இருப்பதே நன்று அப்படின்னு மறைமுகமாக தெரிவிக்கிறார் நாரதர் சனி பகவானுக்கு. நான் சனி பகவான், நான் பிடித்தால் யாராக இருந்தாலும் எனக்கு கட்டுப்பட வேண்டியதுதான் என்று திருமலையில் பாதம் பதித்த அடுத்த நொடியில் தூக்கி எறியப்படுகிறார். பெருமாள் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர். மற்றவரை துன்படுத்தி இன்பம் காணும் உனக்கு திருமலையில் இருப்பது யார் என்று தெரிந்து உன் திருவிளையாடலை என்னிடம் காட்டுகிறாயா என்று கோபம் கொள்கிறார் வேங்கடநாதர். வேங்கடவனை கண்டு நடுங்கினார் சனி பகவான். எல்லோரையும் துன்பப்படுத்தி மகிழும் என்னை வழிநடத்தும் பரம்பொருளே, என்னை மன்னித்தருள வேண்டும் என்று அவர் பாதம் பிடித்து மன்னிப்பு கேட்கிறார். என்னை நினைத்து வாழும் பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்க கூடாது என்று நிபந்தனையுடன் மன்னிப்பு வழங்குகிறார் சனி பகவான்.
அதனாலதான் சனிக்கிழமை அன்று பெருமாளை வழிபட்டால் பக்தர்களின் விருப்பங்கள் நிறைவேறும். அந்த விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டார் வேங்கடவன். அன்று முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக ஆயிற்று. ஏன்னா எல்லாரும் சனிக்கிழமையில பெருமாள் வணங்குறாங்க. அது ஏன் தெரியாமலே வணங்குறாங்க. அதுக்குதான் இந்த ஒரு விளக்கம். சரி, எதுக்காக நம்ம இந்த ஒரு பெருமாள் வழிபாட கொண்டு வந்தோம் அப்படின்னு, சில பேர் செவ்வாய்க்கிழமை கடன் தீர வழிபாடு செய்வாங்க. ஆனா அது அவங்களுக்கு சில பேருக்கு ஒரு சில கிழமைகள் ஒத்து வராது. அப்படி இருக்கும்போது இந்த கடன் பிரச்சனை தீர சனிக்கிழமையில் சந்திர ஓரையில் பெருமாளை தரிசனம் செய்தால் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சனிக்கிழமையில் சந்திர ஓரை. அப்ப சந்திர ஓரைனா எத்தனை மணிக்கு வரும்? 5 to 6 வரும் இல்லையா? காலையில 5 to 6 சந்திர ஓரை. அதே மாதிரி 12 to 1 சந்திர ஓரை வரும். நீங்க கேலண்டர்ல பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? அப்போ அந்த சந்திர ஓரை அந்த நேரத்தில் பெருமாளை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும், கடன் பிரச்சனை தீரும். சரி, எப்படி வணங்குவது? இப்ப சந்திர ஓரையில பெருமாள் கோயிலுக்கு போறீங்க, சும்மா போக முடியுமா? தாமரைப்பூ, அப்படி இல்லைன்னா மல்லிகைப்பூ. எல்லாரும் நம்ம என்ன செய்யறோம்? என்ன வாங்கி கொடுக்குறோம்? துளசி தான் வாங்கி தரும். ஆனால் பணப்பிரச்சனை தீர வேண்டும் என்றால் பெருமாளுக்கு தாமரைப்பூ அல்லது மல்லிகை. தாமரைப்பூ எப்படி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா, காசு இருந்தா நிறைய வாங்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு பூ, அப்படி இல்லைன்னா 3 பூ, இல்ல 5 பூ என்ற கணக்குல பெருமாள் கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அதே போல சனிக்கிழமையில மதியம் பாத்தீங்கன்னா 12 மணியிலிருந்து 1 மணி வரையிலும், இரவு பாத்தீங்கன்னா 7 மணிலிருந்து 8 மணி வரை சந்திர ஓரை சொல்லப்படுகிறது. அதே மாதிரி காலையில 5 to 6 வரும். நான் 5 to 6 அப்படின்னு சொல்லும் போது சில கோவில்கள் திறக்கப்படுவதில்லை. அதனால இந்த நேரத்துல செய்யலாம். சரி, சனிக்கிழமையில் என்ன செய்ய வேண்டும்? தீராத பிரச்சனைகள், தொழில வளர்ச்சி தடை நீங்க சனிக்கிழமைகளை வஸ்திர தானம் செய்வது சிறந்தது. சனிக்கிழமையில் காகத்துக்கு உணவளிப்பது மிகவும் சிறந்த பரிகாரம். அதிலும் சனிக்கிழமை இதை செய்யும் போது சனிதோஷம் நீங்கும். சனிக்கிழமைகளை முழுமுதற் கடவுளான விநாயகரை தேங்காய் உடைத்து பிரார்த்தனை செய்வது தடைகள் அனைத்தும் தகர்த்தெறிந்து விடும். அதே போல சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதன் மூலம் சனிதோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். தொழில் முடக்கத்தால் கஷ்டப்படுபவர்கள் சனிக்கிழமைகளில் அருகில் இருக்கும் கோயிலுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்வது சிறந்தது. சனிக்கிழமை அன்று பறவைகளுக்கு தண்ணீரும் தானியமும் வழங்குவது முன்ஜென்ம கர்ம வினைகள் எல்லாம் குறை. இதை செய்து பாருங்கள். சனிக்கிழமையில் சந்திரஹோரையில் பெருமாளை தரிசனம் செய்து வாருங்கள். உங்கள் கடன் பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். வெளியூரிலிருந்து நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் எல்லாம் கிடைக்கும். புதிய தன்னம்பிக்கை மனதில் ஏற்படும். சமூக பணிகள்ல ஆதரவான சூழல்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். தடைப்பட்ட சில வேலைகள் எல்லாம் நிறைவு பெறக்கூடிய ஒரு தருணம். ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் குறையும். குழப்பங்கள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு. 2ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், குரு பகவான், புத பகவான். தந்தையால கொஞ்சம் மனக்கவலைகள் ஏற்படும். அதே போல எதிர்பாராத நன்மைகள், தாய்மாமன் வழியிலும் கல்வி சார்ந்த விஷயத்திலும் நன்மைகள் ஏற்படும். பொருள் வரவு நன்றாக இருக்கும். எதிர்பாராத பண வரவு, லட்சுமி கடாட்சம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு. மனதில் ஒரு தெளிவு இன்னைக்கு ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு இன்னைக்கு சிறப்பை தரும். பரணி நட்சத்திரக்கார் தன்னம்பிக்கை ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனசுல ஒரு புதிய தைரியம் ஏற்படும். ஜென்மத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா சுக்கிரன், குரு, சூரியன், புத பகவான் 2க்கும் 5க்கும் அதிபதியான புத பகவான் ஜென்மத்திலே இருப்பதனால் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தன லாபம் ஏற்படும். அதே மாதிரி தந்தையால கொஞ்சம் செலவுகளும் ஏற்படுகின்ற ஒரு நாள். ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். மனசுல ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். சகோதர வழியில ஆதரவு கிடைக்கும். அரசு சார்ந்த பணிகள்ல சாதகமான சூழ்நிலை ஏற்படும். ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் கைகூடும். தன வரவு மூலம் சேமிப்பு அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களால் அனுகூலம். இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசையின் 1ஆம் அதிசயம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள்லாம் ஏற்படும். அதே போல கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. சொந்த பந்தங்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஏன்னா விரோதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. தாயாரின் ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அதே போல தந்தை வழியில அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதே சமயத்துல உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். மனைவியினுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க போவாங்க. அந்த ஜாமீன் கொடுக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப பொறுமை தேவை. யோசிச்சு கொடுங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு புதிய அனுபவங்கள் ஏற்படும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லுங்கள். இன்றைய நாள் உடல்ல ஒரு விதமான சோர்வு இருக்கும். கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அதிசய வடக்கு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாளாக இருக்கு. திருவாதிரை நட்சத்திரம் பொறுமை தேவை. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகும். ஆடை ஆபரண சேர்க்கை, தொழில்ல ஒரு மேன்மை இருக்கும். தந்தை வழியில சந்தோஷம். அரசு சார்ந்த விஷயத்துல ஆதாயம் ஏற்படும். வர்த்தக துறையில முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் இருக்கும். அதே போல வஸ்திர தானம் இன்னைக்கு செய்தால் உங்களுக்கு மிக நன்மையாக இருக்கும். வஸ்திர சேர்க்கையும் உங்களுக்கு ஏற்படும். சுக போஜனம் இதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நாள். கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமை ஓங்கும். திடீர் அதிர்ஷ்டங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். தடைப்பட்டு இருந்த தன வரவுகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்றைய நாள் மனதில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதிசய தெற்கு திசை அதிசயின் 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் விலகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உயர்கல்வி குறித்த புதிய ஒரு தேடல் ஆலோசனை ஆசிரியர்களிடமிருந்து கிடைக்கும். மாணவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 10ஆம் இடத்திலே உங்களுக்கு 4 கிரக சேர்க்கை. பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கவனமா இருங்க. பிரயாணங்கள் ஏற்படும். உத்தியோகத்துல இடமாற்றம், இடப்பெயர்ச்சி கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. தன லாபம் கிடைக்கும். தந்தை வழியில உங்களுக்கு எல்லா விதமான வரவேண்டிய சில, அதாவது அரசு சார்ந்த விஷயத்திலும் சரி, தந்தை வழியிலும் சரி, கிடைக்கக்கூடிய அத்தனை விதமான சந்தோஷங்களும் கிடைக்கும். குழப்பங்கள்லாம் விலகும். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்திருங்க. அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன், அவர்களால் நல்ல ஒரு
சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்துல ஒரு சில புதுமைகள் மூலம் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய தென்கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அதிசய சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தேடல் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர் உதவிகரம் சாதகமாக அமையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, பிள்ளைகளுடைய எண்ணங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வஸ்திர லாபம், தாய்மாமன் வழியில ஒரு நல்ல செய்திகள், பிரயாணங்கள், அதே மாதிரி எதிர்பாராத தன வரவு, பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, உத்தியோகத்துல உங்கள் திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். நல்ல மதிப்பு மரியாதை கூடும். நண்பர்களால் ஒத்துழைப்பு ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படும். புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆகுவார்கள். எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகி சந்தோஷம் கூடும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிசய சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர் குழப்பங்கள்லாம் விலகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி தந்தையால செலவுகள், தந்தையின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். சரீர பீடை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே சமயம் கணவனால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். பிள்ளைகளால் செலவினங்கள், பயணம் செய்யும் போது ரொம்ப கவனமாய் இருக்கணும். இந்த மாதிரி செய்யும் போது நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் இன்றைய தினம் கவனத்தை செலுத்துவது நன்மை. எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் அறிமுகம் ஏற்படும். உங்களுடைய பேச்சு திறமையால் காரிய அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய முகத்திலும் சரி, உடலிலும் சரி ஒரு புதிய பொலிவு காணப்படும். இன்றைய தினம் யாரை நம்ம சந்தித்தால் நன்மை நடக்கும் அப்படின்றத ஒரு புரிதல் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, தந்தையால் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். அரசு சார்ந்த ஒரு விஷயத்திலும் அலைச்சல்கள் ஏற்படும். எதிர்ப்புகள் எல்லாம் விலகும். மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும். அதே மாதிரி அரசு சார்ந்த ஒப்பந்தங்கள், அந்த பணிகள்ல லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள். மறைமுகமாக இருந்து வந்த நெருக்கடிகள் விலகக்கூடிய ஒரு தன்மை. இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாகவும் சுபமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. மனைவியின் ஆரோக்கியத்தை பார்த்து, அதாவது கணவனா இருந்தால் மனைவியினுடைய ஆரோக்கியம், மனைவியா இருந்தால் கணவனுடைய ஆரோக்கியம், பெண்ணா இருந்தால் கணவனுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிகவும் நன்மை. அதே மாதிரி திருமண சுப பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற ஒரு தருணமும் இருக்கு. இன்றைய நாள் நல்ல ஒரு சுபமான ஒரு நாள், ஆதாயம் நிறைந்த ஒரு நாள். அதிசய வடகு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்து. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் விலகும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன விரயம் கொஞ்சம் ஆகும். எதிர்பாராத திரவிய லாபம் கிடைக்கின்ற ஒரு நாள். அதே சமயம் தந்தை வழியில வரவேண்டிய பூர்வீக சொத்துல இருந்து வரவேண்டிய பொருள் வரவலா வரக்கூடிய ஒரு தருணம். அரசு சார்ந்த விஷயத்துல ஆதாயம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். விவசாயம் சார்ந்த துறையில அந்த வியாபாரத்துல நல்ல லாபமும் ஆர்வமும் ஏற்படும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நண்பர்கள் வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இன்றைய நாள் அனுகூலம் நிறைந்த நாளாகும். தன வரவுகள் திருப்தியாக அமையக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஆர்வம் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பாகப்பிரிவினை, இப்ப சொத்து பாகப்பிரிவினை இருந்தால் அது சாதகமாக ஒரு தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். விருந்தினர் வருகையால் குடும்பத்தில் ஒரு கலகலப்பான சூழல் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி தந்தையின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். தாய்மாமன் வழியில சரி, அதே மாதிரி ஒரு என்ன சொல்றது, வெளிவட்டாரம் சொல்லக்கூடிய ஒரு இடத்திலும் பேச்சில நிதானத்தை காட்டுங்க. ரொம்ப ரொம்ப நிதானத்தை காட்டுங்க. இல்ல அப்படின்னு சொன்னால் ஒரு அவமானம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதனால கவனமா பேசுங்க. பேச்சில ரொம்ப கவனத்தை வைங்க. எதிர்பாராத தன வரவு கிடைக்கும். சேமிப்பு உயரும். ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனை கிடைக்கும். சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். கோபத்தை இன்னைக்கு கட்டுப்படுத்துங்க. கோபம் குறையக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் இன்னைக்கு கூடும். தன விரயம் ஆகும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. அதே மாதிரி தந்தை வழி உறவுகளால் கொஞ்சம் விரோதங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்துல ஒரு முன்னேற்றமான சூழல் இன்னைக்கு அமையும். பேச்சில ஒரு அனுபவம் இருக்கும். வீடு மற்றும் வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். பிள்ளைகள் வழியில புரிதல்லாம் ஏற்படும். இன்றைய தினம் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. சொந்த பந்தங்கள் வருகையும் இன்னைக்கு இருக்கும். அவர்களால் ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாள். நன்மைகள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரம் புரிதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, காரிய வெற்றி இன்னைக்கு இருக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். பூர்வீக சொத்திலிருந்து தன வரவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். சுக சௌக்கியம் ஏற்படுகின்ற ஒரு நாள். உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் அறிமுகம் கிடைக்கும்.
குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். சிக்கனமாக செலவு செய்து இன்னைக்கு சேமிப்பை மேம்படுத்துவீங்க. தடைப்பட்ட சில பயணங்கள் கைகூடும். இன்றைய நாள் காரிய வெற்றி அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய தெற்கு திசை, அதிசயன் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.